துலாம் ராசி அன்பர்களுக்கு 2025வது வருடம் கிரக அமைவுகளும் அதனுடைய பலன்களும் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகள் அளிக்க போகுதுன்றது இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்தடையும். ஆக துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியினுடைய அதிபதி சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எப்பவுமே தெய்வ சிந்தனையுடன் இருப்பீங்க. ஆன்மீக ரீதியில எப்பவுமே முன்னோடியா இருப்பீங்க. எப்படின்னா தெய்வ அனுகூலமும் சரி, கர்மா சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி, நாம என்ன விதைக்கிறோமோ அதுதான் முளைக்க போகுது, நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்க போகுதுன்ற அளவுக்கு சிந்திச்சு செயல்படக்கூடியவங்க நீங்க. அன்புக்கு கட்டுப்பட்டவங்க, பாசத்துக்கு அடிமைனா அது நீங்க தான். ஏன்னா அன்பால உங்ககிட்ட எந்த வேலையும் வாங்கலாம், ஆனா அதுவே அதிகாரமா பேசி எதையும் பண்ண முடியாது. அப்படி எதுலையுமே தெளிவா இருப்பீங்க. உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டும் அவ்வளவு நல்லா இருக்கும். ஏன்னா இந்த துலாம் ராசி சரராசி இல்லைங்களா. நீங்க பட்ட கஷ்டங்களுக்கு வேற யாரா இருந்தாலும் என்னைக்கோ டவுன் ஆகி லாக் ஆகி ஆஃப் ஆயிட்டு இருப்பாங்க. பட் இன்னைக்கு சாதிக்கணுன்ற லட்சியத்துல உங்களுடைய ஸ்பீடு குறையாம, உங்களுடைய தன்னம்பிக்கை குறையாம நிக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய ராசி சரராசி. அந்த ராசியிலேயே பாத்தீங்கன்னா நீங்க கடின உழைப்பாளி. ஏன்னா கடின உழைப்பாளியே ஒருத்தர் இருக்கணும்னா சனி பகவானுடைய மேன்மை உங்களுக்கு இருக்கணும். காலபுருஷனுக்கு 7ஆம் பாவம், 7ஆம் வீடாகப்பட்ட அந்த வீடு தான் சனி பகவானுக்கு உச்ச வீடு. அப்போ அந்த உச்ச வீடாகப்பட்ட சனி பகவானுடைய மேன்மை எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். நீங்க 7ஆம் பாவாதிபதி 7ஆம் வீட்டில சூரிய பகவானுடைய உச்ச வீடு அந்த இடத்துல அமையும். அப்போ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பீங்க, போல்டஸா இருப்பீங்க, ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா முடிவுல தெளிவா இருப்பீங்க, சிந்திச்சு செயல்படுவீங்க. அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கையில நியாய தர்மத்தோட வாழுவீங்க. எதற்குமே எப்பவுமே தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வருதுன்னா விட்டு கொடுக்க மாட்டீங்க. அப்பேற்பட்டவங்க நீங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு 2024வது வருடம் உங்க சுய முயற்சியில ரொம்ப ரிஸ்க் எடுத்து கடின உழைப்பால நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி நல்ல விஷயங்களை உண்டாக்கி அதை அடையக்கூடிய அருமையான அமைவுகளை உண்டாக்குனீங்க. ஆனால் அந்த நல்ல விஷயங்கள் உங்களை அடைய இன்னைக்கு நாளைக்குன்ட்டு மிஸ் ஆயிட்டு நிறைய நல்ல நல்ல வாய்ப்புகள் இழந்துட்டீங்கன்னு நான் சொல்லுவேன். இழக்கிறது இல்லை, இப்பவும் அது தடையை தான் நிக்குது, இப்பவும் அது இழுத்துக்கிட்டு தான் இருக்கு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இந்த 24வது வருடம் உங்க வாழ்க்கையில மாபெரும் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காததுனால வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி. ஏன்னா எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு செஞ்சீங்க, இதை எடுத்து அது மேல போட்டு அதை எடுத்து இது மேல போட்டு எல்லாத்தையும் மேனேஜ்மெண்ட் பண்ணி நம்பிக்கை நாணயத்தை காப்பாற்றணும். வாங்காத இடத்துல பணம் வாங்கி ரிஸ்க் எடுக்க முடியாத அளவுக்கு எடுத்து நாணயத்தை காப்பாற்ற போராடிங்க. இன்னைக்கு பார்த்தா சாதாரணமா ஆரம்பிச்ச கடன் இன்னைக்கு பெரிய லெவல்ல அந்த கடன் சுமைகள் ஒரு புறம் நிக்குது. ஒரு பக்கம் நம்மளுடைய முயற்சிகளுக்குரிய அந்த வாய்ப்புகள் தடப்பட்டு நிக்குது. இன்னொரு புறம் இதனால குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய நிம்மதி சந்தோஷங்கள் பாதிக்கப்படுது. இந்த மன அழுத்தங்களிலிருந்து மீண்டு வர நமக்கு ஒரு வழி பிறக்குமா, நல்ல நேரம் பிறக்குமாற்ற எதிர்பார்ப்புல நீங்க இருக்கிறீங்க. பட் அந்த எதிர்பார்ப்பிற்குரிய அந்த வாய்ப்புகள் எதுவுமே உங்களுக்கு கை கொடுக்காம இருக்கும் பொழுது அந்த வழி வேதனை எப்படி இருக்கும்? படுத்தா தூக்கம் வரல, பல யோசனைகள் சிந்தனைகள், யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு தெரியாத அளவுக்கு குழப்பங்கள். இங்க யாருக்கு நீங்க உதவி செஞ்சீங்களோ அவங்களே உங்களுக்கு உபதிரம் செய்யக்கூடிய நிலைமை எல்லாம் பார்க்க ஒரு வெறுப்பு, ஒரு அது மட்டும் இல்லாம ஒரு வைராகியம் உங்களுக்குள்ள உருவாயிடுச்சு. அப்போ இந்த வைராகியத்துக்கு நமக்கு ஒரு சான்ஸ் வேணும். அந்த சான்ஸுக்கு கிரக அமைவுகள் நல்லா இருக்கணும். இந்த கிரக அமைவுகள் நல்லா இருக்கணும்னா இந்த 2025வது வருடம் பிறந்ததுமே குரு வக்ர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு வந்துருவார். இது ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். ரெண்டாவது பாத்தீங்கன்னா மார்ச் மாசம், ஏன்னா உங்களுக்கு பஞ்சம சனி நடந்துகிட்டு இருக்கு. இருக்கிறதுலயே பஞ்சம சனி நடந்ததுன்னு வச்சுக்கீங்களேன், ரொம்ப மன கஷ்டங்கள் கொடுக்கும். மன கஷ்டங்கள்னா 5ஆம் வீடு இல்லையா, புத்திர பாக்கியம் இல்லையா, புத்திர பாக்கியம் சம்பந்தப்பட்ட இடம் தான். அப்போ பிள்ளைகளால கஷ்டப்படுறது, பிள்ளைகளுடைய செயல், அவங்க செயற்கை கூடா நட்பு, இந்த ரீதியில சில பிரச்சனைகள், குடும்ப ரீதியில அவங்க உங்க வார்த்தையை மீறி சில முடிவுகள் எடுக்கிறது,
இந்த மாதிரியான சில பிரச்சனைகளுக்கு ஆளாயிடுவீங்க. குறிப்பா ஆரோக்கியம், வண்டி வாகனங்கள் சார்ந்த விபத்துகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் கடந்த காலகட்டங்களில் கடந்து வந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்ப அந்த 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி இப்ப 6ஆம் வீட்டிற்கு மார்ச் மாசம் 30ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். இது பெரிய லெவல் ஒரு சக்சஸ்ஃபுல். இருக்கிறதுலயே சனி பகவானுக்கு உகந்த வீடு என்ன? 6, 3, 6, 11. இந்த வீட்டுல சனி இருந்துட்டால் உங்க ஜனன ஜாதகம், அந்த ஜனன ஜாதகத்தில் இருக்கிற லக்னத்திற்கு, அந்த லக்னத்திற்கு 3, 6, 11 சனி இருக்கணும். உங்க ஜாதகம் பலமான ஜாதகம். நீங்க என்னைக்காலும் சாதிச்சிருவீங்க. எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அவ்வளவு உயர்தரமான நிலைக்கு நீங்க போயிடுவீங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. நம்பிக்கையோட நீங்க இருக்கலாம். நான் சொன்ன இந்த 3 இடத்துல மட்டும் சனி எப்படி வேணாலும் இருக்கட்டும், இருந்துட்டா நீங்க சக்சஸ்ஃபுல்லான ஆள். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்போ கோச்சாரத்திலையும் அந்த 3 இடங்களில் சனி நின்றால் மிகச்சிறந்த ராஜயோகம்னு சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு 6ஆம் பாவத்திற்கு சனி வரார். இந்த வருடம் உங்களுக்குரிய வருடம், உங்களுக்கான ஒரு வருடம். இந்த வருடத்தில் 12 ராசிகளில் குறிப்பா இருக்கிறதுலே டாப் 10ல நம்பர் 1 நல்ல கிரக பயிற்சி எந்த கிரகத்துக்கு இருக்குன்னு கேட்டா, எந்த ராசிக்கு இருக்குன்னு கேட்டா, நான் துலாம் ராசிக்கு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு அமைவுகள் இருக்கு. ரிஷபராசிக்கு அடுத்தது துலாம் ராசிக்கு தான் நல்லா இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு குரு 9ஆம் வீட்டிற்கு வந்துருவார். குரு 9இல் நிற்க, உங்களுடைய சனி 6இல் நிற்க, இந்த அமைவுகளில் லாபஸ்தானத்தில் கேது பயிற்சியும் அதே டயத்துல தான் ஆகுது, ராகு கேது பயிற்சியும். அப்ப பாத்தீங்கன்னா கேது 11 லாபஸ்தானத்துல உட்கார்ந்துருவார். 11 லாபஸ்தானத்தில் கேது உட்காரும் பொழுது என்ன நடக்கும்னா, அந்த இடம் பலம் பெறும். அது எப்போனா மே மாசம் 17ஆம் தேதி, மே மாசம் 15ஆம் தேதி குரு பயிற்சி இடுவார். அப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் பாசிட்டிவான ஒரு சூழல். அப்ப கடந்த காலங்களிலே அஷ்டம குருவால தனக்கு ரொம்ப வேண்டியவங்களை இழந்து நிற்கக்கூடிய சூழல். உங்களை சார்ந்தவங்களை இழந்திருப்பீங்க கடந்த காலகட்டங்களில். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அர்த்தாஷ்டம சனி, பஞ்சம சனி, கடந்த 5 வருஷத்துல நீங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் அல்ல, நஞ்சம் அல்ல. இந்த நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிக்கப்பட்டுட்டீங்க. உங்க விரல் உங்க கண்ணு குத்துனா எப்படி இருக்கும், உங்களை சார்ந்தவங்க இழந்து நிற்கும் போது வழி வேதனை எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க. அப்போ இதெல்லாம் கஷ்டப்பட்ட ஒரு காலம். நீங்க கஷ்டப்பட்டதுக்கு எல்லாத்துக்கும் பலனடையக்கூடிய ஒரு காலம் இந்த 2025ஆவது வருடம் அறுவடை காலமா இருக்கும். முயற்சி எடுங்க, பெரிய லெவல்ல சக்சஸ் அடைய போறீங்க. குறிப்பா சொல்லணும்னா உங்களுக்கு டைரக்டா 7ஆம் பாவம், அந்த 7ஆம் இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5இல் இருந்த சனி டைரக்டா அந்த இடத்துல பார்த்தார். சனி பார்வை அந்த இடத்துல விடும்பொழுது 7ஆம் இடம்ன்றது என்ன? மனைவி, கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் உடைச்சிருப்பார். தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாயிருக்கும். திருமண விஷயத்துக்காக விரும்பிய வாழ்க்கை காதலிச்சிருப்பீங்க, மனப்பூர்வமா விரும்பி இருப்பீங்க, அந்த வாழ்க்கை கட்டாயிருக்கும். அது மட்டும் இல்லாம துலாம் ராசி பெண்கள் நம்பி ஏமாந்திருப்பீங்க திருமண வாழ்க்கையில். எப்படி நிறைய பிரச்சனைகளை கடந்து வரக்கூடிய ஒரு நிலைமை. அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாடிக்கையாளர் நட்பு சார்ந்த ரீதியில் இருக்கிற உங்களுடைய அந்த நட்பு எல்லாமே பிரேக்கா இருந்திருக்கும். இந்த 7ஆம் பாவம் டோட்டலா பாதிக்கப்பட்டுருச்சு. அப்போ இப்ப அந்த சனி அப்படியே உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, சனி பகவான் 6ஆம் வீட்டுல வரும் பொழுது, அந்த பார்வை அஷ்டமஸ்தானத்தில் விழும் பொழுது தீராத கஷ்டம் தீரும். ரொம்ப நாளா இருக்கக்கூடிய கேஸ், கோர்ட்டு பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ரிலீஃப் ஆகும். டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். இது எல்லாமே உங்களுக்கு ரிலீஃப் ஆக போகுது. அதாவது அண்ணன் தம்பி தகராறு, ஏன்னா துலாம் ராசி என்பவர்களுக்கு கூட பிறந்தவங்களாலேயே பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க, நட்பு ரீதியில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அப்போ இந்த பிரச்சனைகளால வந்த சிக்கல்கள் தீரும். ரொம்ப நாள் பிரச்சனைகள் தீரப்போகுது. அதனால வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் உங்களை சார்ந்து நிக்க போகுது. இதுல 10, 9இல் குரு நின்றால் அவர் பார்வை விழக்கூடிய இடம் பாத்தீங்கன்னா டைரக்டா விழக்கூடிய இடம் 180 டிகிரி உங்களுடைய 3ஆம் வீட்டுல விழுது. 3ஆம் வீட்டுல விழுந்தாலே சொல்லவே வேண்டியது இல்லைங்க, நீங்க சக்சஸ்ஃபுல்லான ஒரு நிலையில நிற்பீங்க. அப்ப எதுல இறங்கினாலும் சக்சஸ் ஆக போகுது. உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டுகள் கிடைக்க போகுது, நிறைய சகாயங்கள் உண்டாக போகுது. அதுலயும் தைரியம், துணிச்சல், வீரியம் அதிகரிக்க போகுது. இது எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உண்டாக போகுது. இந்த 2025இல் உண்டாக போகுது. இதுல சனி பார்வை டைரக்டா விழக்கூடிய இடம் ஒரு அருமையான சிம்ம ராசியில இதுவரைக்கும் விழுந்தது. இப்போ உங்களுடைய விரைய சம்பந்தப்பட்ட இடத்துல விழுது. சுபகாரியங்கள் நடக்க போகுது, திருமண வாய்ப்புகள் உண்டாக போகுது. ரொம்ப நாள திருமண தடை உண்டாயிருந்திருக்கும். கடந்த காலகட்டங்களில் 7ஆம் பாவம் பாதிக்கப்பட்டதுனால
போய் பார்த்து எல்லாம் ரிஸ்க் எடுத்து திருமணம் வரைக்கும் மூவ் பண்ணி கடைசியில் அந்த லைஃப் அந்த கல்யாணம் அப்படியே நின்று போயிருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க போய் பார்த்துட்டு வந்தா அந்த பார்த்துட்டு வந்த அந்த மணமகளா இருந்தாலும் சரி, மணமகளை மணமகன் பார்த்துட்டு போயிருந்தாலும் சரி திருமணம் ஆயிருக்கும். ஆனா உங்களுக்கு திருமணம் இருக்காது. அப்போ ஏதோ ஒண்ணு நமக்கு நடக்க வேண்டிய நல்லதை தடை பண்ணுதுன்னு நினைச்சிருப்பீங்க. அதுதான் இந்த கிரகங்களுடைய அமைவுகள். இது மட்டும் இல்லாம இதுல குறிப்பா சொல்லணும்னா இந்த இடத்துல மெயின் மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் பெரும் பிரச்சனையா இருந்ததே குரு பகவான் டோட்டலா மறைஞ்சு நின்னார். அப்போ அவர் வக்ர நிலையில இருந்தார். அப்போ இது எல்லாமே மாறும் பொழுது நீங்க கடந்த காலகட்டங்களில் பாத்தீங்கன்னா வேலை உங்களுக்கு இவ்வளவுதான், இந்த வேலை முடிச்சு போச்சு, நீங்க வேற எங்கேயாவது போய் வேலையை பாருங்கன்ற அளவுக்கு சில சூழ்நிலைகள்லாம் உருவாயிருக்கும். வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான நீங்க நிறைய அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதற்குரிய வாய்ப்புகள் சக்சஸ் அளிக்குமா ஆகாதான குழப்பத்தில் இருப்பீங்க. கண்டிப்பா இந்த வருடத்தில் அது உங்களுக்கு சக்சஸ் அளிக்க போகுது. ஒரு புறம் வேலையில ஸ்ட்ராங்கா நிக்க போறீங்க. தொழில் இருந்த நஷ்டங்களை சரி பண்ணி வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ண போறீங்க. இத்தனை நாள தொழில உங்களுடைய வேலையாட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தராம இருந்திருக்கலாம். இதற்கு மேல அவங்க ஒத்துழைப்பு தருவாங்க. மேற்கொண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு உண்டான முயற்சிகள் உங்களுக்கு சக்சஸ் அளிக்க போகுது. மொத்தத்துல ஒரு உயர்தரமான வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்க போகுது. புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைச்சீங்கன்னா 100% நீங்க தொடங்கலாம். அதுலயும் பாத்தீங்கன்னா மார்ச்சுக்கு மேல அதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துடும். மேற்கு மேல ஒரு நல்ல பெரிய லெவலில் இன்னும் அடுத்தடுத்து நல்ல கமிட்மெண்ட்ஸை உருவாக்கிடுவீங்க. புத்திரபாகிய ரீதியில புத்திரபாகியம் இல்லைன்ற உங்களுக்கு கிடைச்சிடும். ஏன்னா பஞ்சமஸ்தானத்தை கரெக்டா குரு பார்வை விழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கு. மொத்தத்துல இந்த காலம் உங்களுக்குரிய காலம். கால நேரங்களை வீணாக்க வேண்டாம். இத்தனை நாளா பட்ட கஷ்டத்திற்கு உண்டான பலன் கிடைக்கக்கூடிய 2025 வருடத்தில் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்க போகுது. சிலருக்கு உங்களுடைய ரைட் ஹேண்டு அதே நேரத்தில் லெப்ட் இந்த ஜாயிண்ட் இந்த ஷோல்டர் சம்பந்தப்பட்ட பெயினை ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதனால வண்டி ஓட்ட முடியல, எதையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியலன்னு நினைச்சிருப்பீங்க. சிலர் விபத்துகளால பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதனால ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட ரீதியில் சிக்கல்கள் அடைஞ்சிருப்பீங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வுகள் கிடைக்குமான எதிர்பார்ப்பு இருந்த உங்களுக்கு 2025 வருடத்தில் ஆட்டோமேட்டிக்காவே இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இன்னும் சிலருக்கு அதற்குரிய மருத்துவ வாய்ப்புகளும் கரெக்டா அமைஞ்சு வரும். மொத்தத்தில் சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் யாரெல்லாம் உங்களை காயப்படுத்தி கஷ்டப்படுத்துறாங்களோ அவங்க எல்லாமே உங்களை எதிர்பார்த்து நிற்கக்கூடிய நிலைக்கு உங்களுடைய வளர்ச்சி இருக்கும். மொத்தத்துல முயற்சியை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணுங்க.